ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். தமிழர்களுக்கான பெருமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் உள்ள ஹாலிவுட் நடிகர்களோ இல்லை ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய நடிகர்கள் போய் விருது வாங்குறது, நடிகர்கள் போய் அந்த நாட்டு தலைவர்கள் என்னையை பாராட்டினாங்க, அந்த நாட்டு நடிகர் என்னையை பாராட்டினார், அந்த டைரக்டர் என்னையை பாராட்டினார் அப்படின்னு பெருமை பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இப்போ கமலஹாசன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஹாலிவுட் இயக்குனர் கமலஹாசன் சந்திப்பு, அவரோட வாழ்த்து பெற்றார், அதை பெற்றார், இதை பெற்றார் அப்படின்னு வாய்ப்பு கேட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரான்ஸில் இவரை மீட் பண்ணார், ஃப்ரான்ஸில் ஒரு விருது கொடுத்தாங்க இந்த நடிகருக்கு, இந்த டைரக்டருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு தமிழனுக்கு பெருமையாக அது அப்படின்றது அது ஒரு வகையில் பெருமை தான் அப்படின்ற ஒரு வச்சுக்கிட்டா கூட, ஆனால் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், வெளிநாடுகளை சேர்ந்த வல்லரசு நாடான ரஷ்யாவை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் நம்மால் தேடி நம்ம ஒரு தமிழனை தேடி அவர் முன்னாடி அந்த நாட்டில் பிஹெச்டி முடித்த சிம்பொனி இசைக்குழுவை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய 3 இசையமைப்பாளர்கள் நம்ம தமிழன் ஒருவர்கிட்ட இசையமைத்து காட்டி, எங்கள் இசை எப்படி இருக்குது, நீங்கள் தான் கருத்து சொல்லணும், பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பெருமை அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்படி ஒரு நிகழ்வு தான் சென்னையில் நேற்று நடைபெற்றது. அதாவது நம்மளுடைய மாஸ்ட்ரோ என்று அழைக்கப்படும் இசை ஞானி இளையராஜாவை ரஷ்யாவை சேர்ந்த 3 இசைக்கலைஞர்கள், ஒரு பெண் இசையமைப்பாளர், 2 ஆண் இசையமைப்பாளர்கள், இவர்கள் எல்லாமே சிம்போனியில், உலக தரம் வாய்ந்த சிம்போனியில் வாசிக்கக்கூடியவங்க, மியூசிக்கில் பிஹெச்டி முடித்தவங்க, ரைட்டா. அங்கே உள்ள புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களாகவும் இசையமைப்பாளராகவும் இருக்கக்கூடிய அந்த 3 பேரும் இளையராஜாவை சந்தித்தார்கள். சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர்கள் போட்ட டியூன்களை, அவர்கள் எழுதிய நோட்ஸை இளையராஜா அவர்களுக்காகவே பிரத்யேகமாக வாசித்து காட்டினார்கள். அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்படி இளையராஜா பார்த்துட்டு ட்ரம்பெட்டு, அதுக்கப்புறம் இந்த வயலின் மாதிரி இருக்குது, என்ன கருவினே நமக்கு தெரியல, ஏன்னா நமக்கு இசையில் அவ்வளோ தூரம் ஞானம்லாம் கிடையாது. அதே மாதிரி இவங்க 3 பேரும் என்னென்னா, ரஷ்ய நட்பு கழகம் சார்பில் அவர்கள் அவர்களை அப்ரோச் பண்ணி இளையராஜாவை பார்க்கணுன்னு சொல்லி, அப்புறம் இளையராஜாவோட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவருடைய அலுவலகத்திற்கு அவரிடம் பிரத்யேகமாக தாங்கள் வடிவமைத்த, தாங்கள் எழுதிய நொட்டேஷன்களை வாசித்து காட்டினார்கள். அதை இளையராஜா மிகவும் ரசித்து கேட்டார். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பியானோவில், அது கீபோர்டில் ஒருத்தரும், அப்புறம் இந்த 2 கருவிகளை ஒவ்வொருவரும் மாறி மாறி அவருக்கு வாசித்து காட்டினார்கள். இளையராஜா உண்மையிலே அசந்து போனார். இது மட்டும் இல்லாமல் இளையராஜாவை ரஷ்யாவில் உள்ள புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில், அதாவது ஒரு அரங்கத்தில் நம்ம இளையராஜா அவர்கள்ட்ட வாசித்து காட்டியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வாஸ்கன் யூசுப்போவ் அப்படின்றவர் கிளாரினெட்டு, அதே மாதிரி மரியா பொலோன்ஸ்காயா அப்படின்றவர் செலோ, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் செலோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டாலி பெட்ரோவ் அப்படின்றவர் பியானோ. இந்த 3 பேரும் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்டிஸ்டிக் டைரக்டர் ஆஃப் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மியூசிக் ஹவுஸ்லேருந்து வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, டைரக்டர் ஆஃப் மியூசிக் இவங்க 3 பேருமே இளையராஜாட்ட வாட்சி காட்டுறாங்க. அதை மெய்மறந்து இளையராஜா கேட்டார். அதில் ஒரு சின்ன பிட்டு மட்டும் கேளுங்க, ஒரு 30 செகண்டு.
இப்படி வாசிக்க ஆரம்பிச்சோடனே உண்மையிலே இளையராஜா கைத்தட்டி அவர்களை வாழ்த்தினார், பாராட்டினார். அப்புறம் அவர்களுக்கு வந்து சால்வை அணிவித்தார். அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க வந்தாங்க, இது வாசித்து காமிக்கிறதுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள ஒரு மிகப்பெரிய சிம்பொனி அரங்கம். இது வந்து உலக புகழ் பெற்றது ரஷ்யாவில். ஏன்னா வல்லரசு நாடு ரஷ்யாவில் வந்து இசை அது வேறு மாதிரியான இசையாக இருக்குது என்ன. ஸோ அந்த இசை வந்து இசை கலைஞர்கள் இளையராஜாவை பார்த்து மெய் மறந்து இவரோட சிம்பொனி நோட்ஸை வந்து அங்கே வாசிக்க போகிறாங்க. அதற்கான ப்ராக்டிஸை நாங்கள் துவங்க போகிறோம், அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். ரெண்டாவது நீங்கள் வரணும், அங்கே வந்து அந்த சிம்பொனி இசையை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்ய நாடாளுமன்றத்திலேயே இளையராஜாவுடைய இந்த சிம்பனி இசைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதா சொல்கிறாங்க. அது ஓகே ஆயிடுச்சுன்னா ரஷ்ய நாடாளுமன்றத்திலேயே ஒரு இளையராஜாவோட இது இருக்கும். இது ஒரு தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அதாவது என்னென்னா, சர்வதேச அரங்கில் அவங்கள போய் சந்தித்து நம்ம இப்போ வெள்ளைக்காரனை பார்த்தா ரஷ்யாக்காரனை பார்த்தா போய் நம்ம இப்போ வாட்சி காமிச்சோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டான், வாழ்த்துனான் அப்படின்றத தாண்டி அவர்கள் மெய்மறந்து இதை ரசித்து அங்கிருந்து இங்கே வந்து இளையராஜாட்ட அவர்களுடைய இசையை வாசித்து காமித்து இவர்கிட்ட ஆட்சி பெறுவதற்காக வருவதற்கு இல்லையா. அதுவும் வந்து என்னென்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த இது வந்து அந்த மியூசிக் காலேஜ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் இது அங்கே வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு பெருமை. அது வந்து உலகத்திலே ஒரு பீட்டர்ஸ்பர்கில் இருக்கிற மிகப்பெரிய அந்த ஒரு குழு அது. ஸோ அவர்கள்ட்ட வாட்சி காமிக்கிறது வந்து பெரிய பெருமை. அந்த பெருமை இளையராஜா வந்து தமிழர்களுக்கெல்லாம் பெருமை. இளையராஜா வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்கு பெருமையான ஒரு இளையராஜா வந்து தமிழர்களின் சொத்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். இளையராஜா வந்து இசை அமைப்புக்கு மட்டும் இல்லை, தமிழர்களின் சொத்தாக நம்ம பார்க்கணும். இளையராஜா வந்து தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்ம பார்க்குறோம். நிச்சயம் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இளையராஜாவை பார்த்து அவர் இசையை பார்த்து மெய் மறந்து அவரிடம் வந்து நாம் வாசித்து நாம் படித்தது, நம்ம பிஹெச்டி முடித்தது, நம்ம சிம்போனியில் வாய்ச்சது, இது போன்ற ஒரு உலக அளவு தரம் வாய்ந்த ஒரு இசை கலைஞர்கள்லாம் இளையராஜாட்ட வந்து இளையராஜா முன்னாடி வாசிக்கணுன்றதை ஒரு லட்சியமாக வைத்து அங்கிருந்து கிளம்பி வந்து அவர்கிட்ட வாட்சி காமிச்சு சந்தோஷப்பட்டு அவருடைய வாழ்த்தை பெற்று செல்வது என்பது தமிழர்களுக்கெல்லாம் பெருமை. இது அவர்களுக்கு பெருமை அப்படின்றத தாண்டி தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.